நேத்து மேட்ச்ல ராஜஸ்தான் 228 ரன் எடுத்தா கூட அதை எஸ்ஆர்எச் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டாங்களேப்பா. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து எஸ்ஆர்எச்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. நேத்து மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாலும் வழக்கம் போல வைபவ் சூரியவன்சி நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி செஞ்சுரி அடிச்சாரு. அவர் கூட துருவ் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க. அவர் ஒரு பக்கம் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்க, வைபவ் சூரியவன்சி செஞ்சுரி அடிக்கன்னு சொல்லிட்டு இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட அதிரடினாலே வந்து நேற்று ராஜஸ்தான் 20 ஓவர் முடிவில் 228 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கோரை வந்து சேஸ் பண்றது ஒரு டஃப்பான காரியம் தான். இருந்தாலும் வந்து எஸ்ஆர்எச் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல நேத்து மேட்ச்ல ட்ரேவிஸ் ஹெட் வேகமா அவுட் ஆனா கூட அபிஷேக் சர்மாவும் இசான் கிசானும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. நாங்க 2 பேரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாங்க. சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் நின்று மேட்ச் முடிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆனாங்க. சரி அடுத்தடுத்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேட்ச் கொஞ்சம் டஃபா போகும்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதனால வந்து நேத்து மேட்ச் ரொம்ப தூரம்லாம் வந்து போலங்க. 19வது ஓவர்லயே எஸ்ஆர்எச் வந்து 5 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த அளவுக்கு எஸ்ஆர்எச் வந்து மேட்சை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பவுலிங்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ராஜஸ்தானை எப்படியோ கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங்லயும் நாங்க வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையில இந்த ஐபிஎல் சீசன்ல எஸ்ஆர்எச் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் சொதப்பினாலும் இப்ப நாங்க தான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபார்முக்கு வந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஐபிஎல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீமுமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஒரு மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணுவாங்க, எந்த டீம் தோப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா சொல்லவே முடிய மாட்டேங்குது. இப்ப இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மேட்சை தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய மிஸ்ஃபீல்டிங் தான். ஏன்னா எக்கச்சக்கமான கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட்டோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து நிறைய கேட்சை வந்து விட்டனால தான் நேற்று ராஜஸ்தானால 228 ரன் எடுத்தும் கூட ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு. சரி இனிமேல் நடக்க போற மேட்ச்ல ராஜஸ்தான் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.